இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு பவர்ஃபுல்லான ஏர் கூலர் வந்து வீட்டிலேயே வந்து பண்ண போகிறோங்க. நைட்டுனா தூங்கவே முடியல, அவ்வளோ வேர்க்குதுங்க. ஸோ அதனால் ஒரு பவர்ஃபுல்லான ஏர் கூலர் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணேன். ஸோ அதனால் ஒரு வேஸ்ட் பேரலை வச்சு தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் அந்த ஏர் கூலர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு பழைய பேரல் தான் யூஸ் பண்ண போகிறோம். வீட்டில் இருந்துச்சு, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை தாங்க வச்சு செய்ய போகிறோம். சின்ன பேரலாக இருந்தாலும் போதும், பவர்ஃபுல்லான ஏர் கூலர் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து வெட்டி விட போகிறோம். இதுக்கு வந்து ஒரு ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து யூஸ் பண்ண போகிறோங்க. இது நல்லா பவர்ஃபுல்லாக வந்து இருக்குங்க. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிசி ஃபேன் கூட யூஸ் பண்ணலாம். 775 டிசி மோட்டரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளது. இதுவுமே நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு 12 வோல்ட் வந்து கொடுத்தாலே போதும். இதுக்கு 220 வோல்ட் வந்து கொடுக்கணுங்க. இது நல்ல பவராக இருக்கும். இதை வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கடுத்து சப்மர்சிபிள் மோட்ரு ஒன்று தேவை, வாட்டர் பம்புங்க. இது வந்து வாட்டர் சர்க்குலேஷனுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு ஓஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இந்த திங்ஸ் இருந்தால் போதும், நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பேரலை வந்து வெட்டி விடலாங்க. ஃபஸ்ட்டு ஃபேனை வந்து வச்சு அளவு வந்து வச்சுக்கிறேன். அந்த அளவு வந்து நோட் பண்ணிவிட்டு வெட்டினோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த அளவு வந்து வச்சுட்டு கொஞ்சம் உள்ளக்க வச்சு வந்து வெட்டுங்க. அப்படின்னா தான் போல்ட் வந்து அந்த சுற்றி வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு மார்க்கரை வச்சு இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். மார்க் பண்ணதுக்கடுத்து ஆங்குலர் கிரைண்டரை யூஸ் பண்ணி உள்வாக்கில் கொஞ்சம் தள்ளி தான் வந்து வெட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படின்னா தான் அந்த போல்ட் வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இதை வந்து பார்த்து வந்து சுற்றி வந்து வெட்டி விட்டுறலாம். வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபேன் வைக்கிறதுக்கு செட்டப் வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான். வெட்டின பீஸெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளக்க வந்து கொஞ்சம் தேய்ச்சி ஒன்றாலும் தேய்ச்சி விட்ருங்க. அந்த பிசுறு வந்து ரொம்ப இருக்கும். அதை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கடுத்து ஃபேனை வந்து வச்சு பார்த்தேன். கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுதுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு கரெக்டாக ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பின்னாடி வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து வெட்டி விடணுங்க. எதுக்காகனா பின்னாடி வந்து வைக்கோல் எதுனாலும் நம்ம வந்து வச்சு அதுலேருந்து தண்ணியை வந்து வைக்கும் போல கூலிங்கான ஏர் வந்து உள்ளே வரும். அதுக்கு பின்னாடி வந்து வெட்டி விட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து அளவு வச்சு இந்த மாதிரி வந்து வெட்டி விட்டுக்கிறேங்க. அதையும் ஆங்குலர் கிரைண்டரே யூஸ் பண்ணி வந்து சுற்றி இருக்கிற மாதிரி வந்து வெட்டி விட்டுக்கிறேன். இதில் வந்து நீங்கள் எதுனாலும் வந்து வைக்கலாங்க. வைக்கோல், அதுக்கடுத்து சாக்கு வைக்க வேண்டாம். சாக்கு வச்சோம் அப்படின்னா அந்த ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப வராது. அதுக்கடுத்து அந்த ஃபேனை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ட்ரில்லிங் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து போட்டுட்டு போல்ட்டை வச்சு வந்து முறுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து ஓட்டை வந்து போட்டுட்டு போல்ட்டை வச்சு வந்து முறுக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து விட்டுக்கிறேன். பின்னாடியுமே போல்ட் வந்து போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோங்க. 4 இது சைடும் வந்து போட்டு இதை வந்து இந்த செட்டப்பை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து நல்லா டைட் வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா அதை வந்து ஆடக்கூடாது. ஃபேன் வந்து ஃபாஸ்ட்டாக சுத்தமாக வைப்ரேட் ஆகும். அவ்வளோதான், இந்த செட்டப் வந்து ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிக்கிருச்சிங்க. வயர் கனெக்ஷனை வெளியே இருக்கிற மாதிரி எடுத்து விட்றேன். அதுக்கடுத்து பின்னாடி வந்து நம்ம வந்து செட்டப் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி வந்து சல்லடை வச்சுக்கலாம். நீங்கள் அல்லைனா இந்த மாதிரி கம்பி வலை இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த மாதிரி விளக்கமாறு இருந்துச்சுன்னா விளக்கமாரோட அந்த தொடப்பம் இருக்குல்ல, அந்த இதில் அந்த இதை கூட எடுத்து கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. காஞ்ச புல் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து பழைய ஏர் கூலரில் ஒன்று இருந்துச்சு, அதையும் வந்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வச்சு இதை ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இந்த இதை வந்து எல்லாத்தையும் வந்து பிச்சு வந்து இந்த மாதிரி விட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மேலே வந்து போட்டு அந்த செட்டப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு கம்பியை வந்து வச்சு நடுவில் வந்து அந்த சீட்டையும் வந்து வச்சு அந்த மாதிரி வந்து வச்சு டைட்டு வந்து ஒரு ஏதாவது ஒரு இதை வச்சு வந்து டைட் வந்து வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். வச்சாச்சுங்க. அதுக்கடுத்து கம்பியை வச்சு வந்து முறுக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் போல் கட்டு கம்பியை எடுத்து அந்த எல்லா ஓரங்களும் வச்சு வந்து முறுக்கி வந்து விட்டுக்கிறேன். இந்த செட்டப் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்குங்க. கொஞ்சம் அதிகமாக வந்து வைக்கோல் இந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. வைக்கோல் வந்து எனக்கு கிடைக்கல திடீர்னு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை வந்து எல்லாத்தையும் வந்து முறுக்கி வந்து விட்டுக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை வந்து உள்ளக்க வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த செட்டப் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டோம். அதுக்கடுத்து அதை வந்து உள்வாக்கில் வச்சு தான் வந்து வைக்க போகிறோங்க. இந்த மாதிரி வச்சு உள்வாக்கில் வந்து வச்சுக்கணும். இந்த இதில் தான் தண்ணி வந்து விழுகிறதுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து அந்த பேரலில் வந்து எடுத்து அது உள்வாக்கில் இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு அந்த இதுலேயும் சுற்றி வந்து ஓட்டை வந்து போட்டுட்டு போல்ட்டை வச்சு முறுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. ஸோ இது கரெக்டாக வந்து இந்த செட்டப்புக்கு வந்து கரெக்டாக வந்து அமைஞ்சிக்கிருச்சு. அதுக்கடுத்து எல்லா சைடும் ஓட்டையை வந்து போட்டுட்டு ஒரு வாசரை வந்து வச்சு அங்கே வந்து போல்ட் வந்து வச்சு வந்து முறுக்கி வந்து விட்டுக்கிறேன். கட்டிங் பிளேடை வச்சு எல்லாத்தையும் டைட் வந்து பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆடாமல் இருக்கணும். ஸோ அதனால் அவ்வளோதாங்க. இந்த செட்டப் வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம இந்த வாட்டர் மோட்டரை வச்சு வந்து வைக்கணும். எல்லா சைடும் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு போல்ட் வந்து போட்டு முறுக்கிக்கிறேன். அது போக வந்து இங்கே தண்ணி சர்க்குலேஷன் ஆகும் போல் நல்லா வந்து கூலிங்கான ஏரை வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து வருங்க. இந்த பேரலில் வந்து மூடிடுவோம். ஸோ அதனால் நல்ல கூலிங்கான ஏர் கிடைக்கும். இந்த செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் வந்து அந்த வாட்டர் மோட்டரை வந்து வச்சு வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாட்டர் மோட்டர்லேருந்து தண்ணி வர்றது வந்து எதுவும் இந்த ஃபேனுக்கு எதுவும் இது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு கவர் போட்டு வந்து இது பண்ணிக்கிறேன். இதில் வந்து தண்ணி வந்து படாது. பட்டாலும் வந்து எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கவர் போட்டுக்கிறேன். அங்கே வந்து ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹோல்ஸ் வழியாக போய் எதுவும் ஷார்ட் சர்க்யூட் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ரப்பர் பேண்டு போட்டுக்கிறேன்.
எதுவும் ஆகாது, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக. அவ்வளோதாங்க, இந்த செட்டப் முடிஞ்சிருச்சிங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து அந்த வாட்டர் மோட்டரை வச்சு தண்ணி சர்க்குலேஷன் வந்து பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்காக அந்த வாட்டர் மோட்டர் வந்து எடுத்துக்கிறேன், சப்மர்சிபிள் மோட்ரு. வாட்டர் மோட்டரை வந்து உள்ளே வந்து வச்சுட்டு ஓஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த அளவு வந்து நோட் பண்ணுறதுக்காக ஓஸை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஓட்டை வந்து போடணும். எதுக்காகனா அதிலேருந்து தான் தண்ணி வந்து அதில் வந்து மேலேருந்து வந்து அந்த வாட்டர் ஃபால் மாதிரி விழுந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ அதுக்காக அவ்வளோதான். இதை வந்து வச்சு வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அதை வந்து ஓஸை வந்து மேலே வந்து எடுத்து அதை வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி வந்து விட்டுருங்க. வச்சதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கா. ஸோ அந்த கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி தான் ஓட்டை வந்து போட போகிறோம். ஸோ இந்த அளவில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து சால்ட்ரிங் அயன் ஏதாவது வச்சு வந்து ஓட்டை வந்து போடணுங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வச்சுட்டு அதை வந்து எடுத்துகிட்டு கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி ஓட்டை வந்து போட்டுக்கிறேங்க. வரிசையாக எத்தனை ஓட்டை வந்து வேணால் வந்து போட்டுக்கோங்க. அந்த மார்க் பண்ண வரைக்கும் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இது ஓட்டை வந்து போட்டதுக்கு அடுத்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசுராக இருக்கும். அது போக பிளாஸ்டிக் வந்து உள்ளே அடைச்சிருக்கும். அதனால் கத்தியை வச்சு எடுத்து விட்டு அதை வந்து நல்லா இது பண்ணிக்கிறேன். அப்படின்னா தான் தண்ணி வந்து சீராக வந்து வரும். ஸோ அதனால் இதை எல்லாத்தையும் வந்து எடுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த செட்டப் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து உள்ளே வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கடுத்து அந்த மேல் நோக்கி வந்து எடுத்து அப்படியே தண்ணி வந்து அந்த இதில் வந்து கரெக்டாக கீழே வந்து விழுகிற மாதிரி வந்து வச்சு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாங்க. இது மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணி சர்க்குலேஷன் வந்து கீழ் நோக்கி கரெக்டாக வந்து வரணும். இல்லைன்னா வெளியே வந்து தண்ணி இதாயிரும். இது வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக பைப்பை அந்த கட்டுக்கம்பியை வச்சே வந்து அந்த கம்பி இருக்குல்ல அதில் வந்து சேர்த்தாப்பில் வந்து வச்சு முறுக்கி வந்து விட்டுக்கிறேன். அது வந்து ஆடக்கூடாது. அதனால் தண்ணி வந்து வெளியேயும் வந்துடக்கூடாது. ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து வச்சு வந்து முறுக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அந்த செட்டப் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து தேவையில்லாத அந்த இது இருக்குல்ல அதெல்லாம் வெட்டி விட்டுக்கலாம். வெட்டி விட்டுட்டு ஒரு மூடி மாதிரி இருந்துச்சு அதை வந்து உள்ளக்க வந்து வச்சு அடைச்சிக்கலாம். ஏன்னா தண்ணி வந்து ஃபோர்ஸாக வந்து வர்றதுக்காக. அதுக்கடுத்து வயர் கனெக்ஷனையும் எல்லாத்தையும் வந்து கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு கொடுத்ததுக்கடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். வயர் கனெக்ஷனாக கொடுத்து வந்து கொஞ்சம் லென்த்தாக வந்து கொடுக்கணும். ஸோ அப்போனா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதனால் வயர் கனெக்ஷன்னா வெளி நோக்கி இருக்கிற மாதிரி வந்து வச்சு முறுக்கி விட்டு கனெக்ஷன் கொடுத்தாச்சுங்க. அதுக்கடுத்து பேரல் வந்து மூடி அப்படினாலே போதும், நல்ல காற்று வந்து வருங்க. இதுக்கடுத்து உள்ளக்க தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து இது எப்படியும் வந்து கொஞ்சம் நிறையா தாங்க பிடிக்கும். இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் மெதுவாக பார்த்து வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த செட்டப் வந்து ரெடி ஆயிருங்க. அதுக்கடுத்து வாட்டர் மோட்டர் வந்து முங்குற அளவுக்கு நான் வந்து ஊற்றிக்கிறேன் தண்ணி. இப்போ வந்து அதுக்கடுத்து போட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஏர் கூலர் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வாட்டர் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணலாம். அது வந்து கரெக்டாக வந்து வாட்டர் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக வருதா, வெளியே வந்து தண்ணி தெளிக்காமல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வாட்டர் மோட்டரை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுக்கிறேன். ஜஸ்ட் வந்து டேரெக்டாகவே நான் வந்து வயர் கனெக்ஷன் வந்து எடுத்துக்கிட்டேன். சரி, ஓகே. இப்போ வந்து பிளக்கை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து சர்க்குலேஷன் எப்படி ஆகுதுன்னு. இதில் வந்து நான் 25 வாட் வந்து சப்மெர்சிபிள் வாட்டர் மோட்டர் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது தண்ணி. நான் கூட ஸ்லோவாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால் அங்கிட்டு திறந்தே விட்டுட்டேங்க. இப்போ வந்து பாருங்கள், இங்கேயும் வந்து பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக வந்து ஊற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை அடைச்சோம் அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸாக வந்து அடிக்குதா, எல்லா இடமும் தெரிக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து மோட்டரில் வந்து தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தண்ணியை வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து இது வந்து ஓரமாக தான் போய்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு இங்கனக்குள்ளே மட்டும் வந்து ஏர் கூலர் வந்து அந்த இது வந்து சீட்டு நனைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இதுவும் நனையுது, இதுவும் வந்து நனைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி தண்ணி ஊற்றுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ பின்னாடி திருப்பி காட்டுறேன். ஸோ மெதுவாக வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கூட இங்கிட்டு நனையவே இல்லைங்க. மெதுவாக வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அழகாக வந்து கரெக்டாக வந்து வருது. எங்கேயுமே தெரிக்கவே இல்லை. ஒரு சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. நம்ம இந்த மெத்தடை மட்டும் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து ஃபேனை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஃபேன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பயங்கர ஃபாஸ்ட்டுங்க, செம்ம கூலிங்கான காற்று. அந்த தண்ணி ஈரப்பதத்தோடு சேர்த்து வந்து காற்று வந்து இருக்கிறது நல்லா வந்து ஃபீல் பண்ண முடியுது. நல்லா ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்குங்க. நல்லா ஹெவியாக வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து வருது. செமையாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதாகிட்டு போகும். ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து அடிக்குது. நல்ல ஒரு காற்றாக வந்து இருக்குங்க. ஸோ கூலிங்காக வந்துருக்கு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஏர் கூலருங்க. இதை வந்து செலவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப கம்மியான செலவுலேயே நீங்கள் ரெடி பண்ணணுன்னா 12 வோல்ட் இங்கே மோட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏர் கூலர் வந்து பவர்ஃபுல்லாக நம்ம வந்து வாங்கி செய்கிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 1200, அது போக வந்து எல்லாத்தையும் ஒரு 1500 செலவாகுங்க மொத்தமாக. ஆனால் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். இதனால் வாங்குறீங்க அப்படின்னா ரேட் ரொம்ப கூட வரும். செமையான கூலிங்கு. இந்த ஃபேனுனால தான் ரேட்டு கூட. மித்தபடி நார்மல் ஃபேன் வச்சோம்னா ரொம்ப கம்மியாக இருக்குது செலவு. செமையான காற்றா இருக்குங்க. சரி, ஓகே. இதை ஓவர்வியூவாக வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னாலே நம்ப முடியலங்க. நல்ல பவர்ஃபுல்லாக வந்துருக்கு. நம்ம செஞ்ச ஏர் கூலர் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுதுங்க. நல்ல காற்றும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்குது. இதெல்லாம் மூடிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே கூலிங்கான ஏர் மட்டும் தாங்க வருது. இதை ஓப்பன் பண்ணால் கூட வெளியேருந்து ஏரை வந்து வச்சு வரும். இப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்தால் ஏரை வந்து பார்த்திங்கன்னா இழுக்கும். ஸோ அப்போ போல் வந்து ஈரப்பதமான இதாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து காற்றை வந்து உள்ளக்கே ஒன்னே கூலிங் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிடுதுங்க. ஒரு செமையான இதாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வந்து கண்டிப்பாக நான் இந்த வெயில் காலத்தில் வந்து ஒரு ஏர் கூலர் வந்து ஒரு நல்லா ஒரு பவர்ஃபுல்லாக ரெடி பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதை வந்து நம்ம வீட்டிலேயே வச்சு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் யூஸ் பண்ண போகிறோங்க. இது நல்லா ஒரு காற்று வந்து கூலிங்காக இருக்கும். அம்மாவுக்கு தான் ரொம்ப நைட்டுனா வந்து ரொம்ப வேர்க்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால தான் சரி ஓகே இதை வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம வீட்டிலேயே நான் செட் பண்ணிடுவேன். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். கம்மியான காஸ்ட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான ஒரு பேரலை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அழகாக வந்து செஞ்சிடலாம். சரி ஓகே, இதை வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.